ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டீக்ளட்டர் அண்ட் மினிமலிசம். டீக்ளட்டர் அப்படின்னா, இப்போ கிளட்டர்னால் நீட்டாக அந்தந்த பொருளை வந்துட்டு அந்தந்த இடத்துல வைக்கிறது டீக்ளட்டர். கிளட்டர்னால் கசாமுசான்னு வைக்கிறது, கச்ச 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 கச்சன பொருட்களை வைக்கிறது. மினிமலிசம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளையே 4 விதமாக வச்சுருப்போம். ஒரு டம்ளர் நமக்கு தேவை அப்படின்னா 4 டம்ளர் வச்சுருப்போம். எப்போவுமே வந்துட்டு ஐயோ அது இருக்கட்டும் எப்போவாவது யூஸ் ஆகும்னு அதுக்கு அவ்வளோ முக்கியமாக நம்ம கொடுப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்களேன், இந்த பொருட்கள் கசன்னு இருக்குது. இது ஒரு கல்யாணத்தில் மக்கள் வந்துட்டு கூட்டமாக வந்து அந்த அட்டன் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவையான ஒருத்தங்கக்கிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் முன்னாடி பார்க்கான்னு பக்கத்தில் உட்காந்துட்டே என்னப்பா இப்படி இல்லைப்பா, அப்படி ஆச்சுப்பா அப்படின்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நம்ம இன்னொருத்தங்கக்கிட்ட பேச மாட்டோம். ஒரு நிமிஷம் இங்கே வா, என் பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நாசூக்காக பக்குவமாக கூப்பிடுவாங்க. வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு அப்புறம் என்னாச்சு தெரியுமா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது, என்னடி பண்ணுறது அப்படின்னு தனியாக பர்சனலாக இவங்க தனியாக போயிட்டு பேசுவாங்க. தேவையான இடத்துலேருந்து தேவையான விஷயங்கிறப்ப தனியாக போவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம பக்கன்னு நிறைய பொருளை வச்சுட்டு நமக்கு தேவையான ஒரு பொருள் வேணும். பால் காய்ச்ச ஒரு பாத்திரம் வேணும், 10 பாத்திரங்கள் வேணுமா? பாலை காய்ச்சறதுக்கு மட்டுமே ஒரு பாத்திரம் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் போகிற மீறினா 2 பாத்திரம், மற்றதெல்லாம் மேல் பெறையில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கரண்டிகள், அதே மாதிரி பாத்திரங்கள், வடை சட்டி, எத்தனை வடை சட்டி? 3 வடை சட்டி சொல்லலாம். அது வந்து அதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு, இதுக்கு ஃப்ரை, வெஜ்ஜுக்கு ஒன்று வெஜ்ஜுக்கு ஒன்று நான்வெஜ்ஜு, அதுக்கு மேலே இதுக்கு வேணும். பெருசாக வச்சினாலே அது கம்மியாக பண்ணாலும் அதுலேயே யூஸ் பண்ணலாம்ல. இல்லை ஒன்று பெருசு ஒன்று சின்னது வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், 2-3 வால் பாத்திரம், அப்புறம் குக்கரு 2-3 வால் பாத்திரம், 3-4 பாண்ட்லி, 3-4 குக்கரு, அப்புறம் டவரா, காஃபி டவரா, டம்ளர் சித்தனை. யாராவது வருவாங்களே, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வச்சுக்கோங்க, மீறினா 3 வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு மேல் பெறையில் நீங்கள் அப்படி தான் வச்சுருப்பீங்க. 90% எல்லாருமே அப்படி தான் நீட்டாக வச்சுருப்பீங்க. ஒரு 10% யாருக்காவது ஐடியா வேணுங்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மற்றதை எடுத்து ஒன்று மேலே அடுக்கி ஓரமாக மேல் பெறை இருக்குல்ல நம்ம வீட்டில் ஷெல்ஃப், அதில் மேல் பெறையில் வச்சிடணும். அது ஆனால் வச்சுட்டு அதை மட்டும் காணாமல் போட்டுறக்கூடாது. டெய்லி ஒரு செக். நம்ம தான் சூப்பர்வைசர், டெய்லி போகிறோம் கிச்சனுக்குள்ளே, நம்ம தான் ஹெட் மாஸ்டர், நம்ம தான் சூப்பர்வைசர், நம்ம தான் இன்விஜிலேட்டர்னு ஒரு பொறுப்பை நம்ம நினச்சிட்டு போன உடனே ஏன்றானோடனே அந்த இடத்துல டக்குன்னு பாலை வைங்க. ஒரு பால் பாத்திரத்தை கழுவி தான் வச்சுருப்பீங்க நைட்டு. அதையே மறுபடியும் ஏன்னா கரப்பாம்பூச்சி அங்கே இங்கேயும் போயிருக்கும், ஏறி இருக்கும், உள்ள ஏதாவது பள்ளி கிளி பொத்துன்னு விழுந்திருக்கும், அப்புறம் எம்பி குதித்து ஓடி இருக்கும். தேவையே இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணான்னா, பாலை காய்ச்சணும் அப்படின்னா போய் ஒரு கழுவி சும்மா தண்ணியிலே ஒரு கழுவிட்டு பாலை வைக்கணும். அடுப்பில் வச்சுட்டு மினிமமாக வச்சுட்டு ஒரு 2 செகண்டு டக்குன்னு எல்லாம் நம்மளுடைய அந்த பெறையில் வந்துட்டு ஷெல்ஃபில் என்னென்ன ஒரு 4 பாத்திரம் தான், 4-5 ஒரே பேட்டர்னில் வைக்கிறதுக்கு 1-2 மீறினா 3 அப்படி தான் வச்சுருக்கிறப்ப அப்போ கம்மியாக தான் இருக்கும். டக்குன்னு ஈஸியாக எடுத்து அந்த இடத்த தொடச்சிட்டு வச்சிடலாம். ஈஸியாக எடுத்துகிட்டு அந்த இடத்த தொடச்சி வச்சிடலாம். நம்ம வந்து ஏதாவது அந்த சோப்பு, க்ளீனிங் ஆயில் இது நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை நீட்டாக இது பண்ணி வச்சிடலாம், தொடச்சி வச்சிடலாம். சரிங்களா? சுத்தமான துணியில் கூட தொடச்சி வச்சிடலாம். அதே மாதிரி நிறைய டம்ளர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று மேலே அடுக்கி மேல் பெறையில் ஓரமாக வச்சாலும் அதையும் ஒரே நிமிஷம். இந்த குக்கரு சத்தம் ஒரு 10 நிமிஷமாக ஆகுமா சாப்பாடு ஆகிறதுக்கு, அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து ஒரு கழுவி தொடச்சி மேலே வச்சிடலாம். எத்தனை நிமிஷம் ஆகிடும்? நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு இந்த வேலை பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா 11 நிமிஷம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த 10 நிமிஷம் தானே, அதுக்கப்புறம் ஜாலி தானே நினச்சிட்டு உற்சாகமாக பண்ணலாம். இந்த மாதிரி டவரா, ஏகப்பட்ட டம்ளரு இதெல்லாம் இருக்கும். அத்தனையும் நம்மளை வந்துட்டு பார்க்கவே சலிப்பாக்கும். ஸோ
ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிறைய டம்ளர்ஸ் இருந்தால் இது எடுப்போம், இது யாருக்கா இது வீட்டில் அவருக்கு கொடுப்போம், அப்புறம் பையனுக்கு கொடுப்போம், பொண்ணுக்கு கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் அடுத்தது மறுபடியும் மத்தியானத்துக்கு இல்லை சாயந்தரத்துக்கு இது எடுப்போம், அப்புறம் இது எடுப்போம். இப்படியே எடுத்து கடைசியில் கஜ 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 கஜன்னு தேய்க்க போயிடும். நம்ம ஒரு செகண்ட் ஜாலியாக அங்கங்கே போய் டக்கு டக்கு டக்குன்னு சமையல் ரூமில் வச்சு போட்டு வந்துடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்மளே தானே போவோம், எல்லாம் அழுதுண்டு கிடக்கும். என்னை அழுக்காவே வடன்னு வச்சுட்டு போயிட்டியே அப்படின்னு அழுதுட்ருக்கோம். இதுக்கு உயிர் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். இதுக்கெல்லாம் உயிர் இருக்குதுன்னு நினச்சா எப்படி இருக்கும்? மில்க் வெசல்ஸு எல்லா பொருட்களுமே கசன்னு வறண்டு கிடக்கும் இல்லையா? அப்போது நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு சீரியலில் ஒரு ஆளுக்கு பதில் இன்னொருத்தங்க வந்தாலே நமக்கு மனசு ஒப்புத்துக்க மாட்டேங்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு இடத்துலையே நம்ம உட்காந்துட்டு போவோம் ஒரு பஸ்ஸில், இல்லை ஒரு இடத்துலையே நம்ம சீட்டு பிடிப்பாங்க, ஒரு இடத்துலையே நம்ம ஸ்கூலில் உட்காந்துட்ருப்போம், ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்ருப்போம். ஒரு நாள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருங்க, இடம் இல்லை உட்காருங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு மனசு ஒப்புத்துக்குமா? இல்லை படிப்பு தான் ஏறுமா? அந்த மாதிரி தான் இந்த பொருட்களுக்கும் நம்ம மனசு இருக்குது. அதை நம்ம திட்டுறோம், ஐயோ கிடக்குது கருமை இத்தனை கிடக்குது, சமையல் போகவே பிடிக்கல. அதுக்கு யார் காரணம்? நம்ம தான். அதுக அழுக்காகவும் இருக்கிறதுக்கு நம்மளாம் அதுவாக ஓடி போய் மூஞ்சி அழுக்கு பண்ணிக்குது. குறும்பு பாப்பாவா அதெல்லாம் இல்லையா? அது பாட்டில் சமத்தா தேமேன்னு இருக்குது. அதை நம்ம நீட்டாக வைக்காமல் நம்ம கசகசன்னு போட்டுட்டு வந்து ரூம்குள்ளேயே போக பிடிக்கல, வெளியில் வாங்கிட்டு வாங்க. இதில் வேறு இன்னும் அடைசல் ஜாஸ்தியாகும். அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அதுவும் ராத்திரி எல்லாத்தையும் ராத்திரி கழுவிக்கலாம் அப்படின்னு மட்டும் விடவே கூடாது. கைக்கு கை கழுவி வச்சா ஒரு செகண்டு தான் ஆகும். பண்ணிட்டோம்னா பொலிவு அப்படியே பிளானிங் நமக்கே நம்மளை பார்த்தா மகாராணியாகிட்ருக்கும். நம்ம கெத்தாக வச்சிட்டோம்னா யாரும் நம்மளை குறவே சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன்னா இங்கே பாருங்கள், இது ஸ்கூலுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 100 பாத்திரம், 50 பாத்திரம், 20 பாத்திரம், சில பேர் 200 பாத்திரம் கூட வச்சுருப்பாங்க. டப்பாவாக அடுக்கி வச்சு. எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் யாரையும் ஒன்றும் சொல்லலை, அது அவங்களுடைய இஷ்டம். பட்டு டப்பாவாக வச்சு இந்த கடைக்காரங்கிட்ட இருக்கட்டும், அவங்ககிட்டேருந்து நம்ம தேவைக்கு முன்னாடி ஓரளவுக்கு வாங்குவோம். ஓரளவுக்கு ஒரு 100 கிராம் இல்லைன்னா 200 கிராம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், வாங்கிட்டோம்னா அது கொஞ்சோண்டு தீர்றப்போ வாங்கின போகுது. ஏன்னா கடை பக்கத்தில் இருந்தால் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இல்லை முந்தின நாள் சொன்னால் வாங்கி தராங்க வீட்டில், இல்லை நம்ம போய் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வெளியில் போக சோம்பேறித்தனப்பட்டு தான் நம்ம ஏகப்பட்டது வாங்கி டப்பாவை போட்டு அதை பூச்சி பறக்க வச்சு அதை கொட்டி எத்தனை வேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு அப்பப்போ நம்ம வீட்டில் அதில் பூச்சி வரும். அப்படி இந்த மாதிரி கசன்னு நிறைய டம்ளர், அது வடப்பு இதெல்லாம் பார்த்தா நம்ம கிச்சனை விட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டை விட்டே வெளியில் ஜாஸ்தி போக வேண்டாம், நம்ம வீட்டிலையே வச்சுருக்கலாம், நிறையா பொருளையே வச்சுக்கலாம், ஒரு மாதத்துக்கு அப்புறம் போனால் போதும் வெளியில் நினச்ச நமக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் போதும். இந்த கருவாட்டு ஸ்மெல்லு போகவே மாட்டேங்குது. கழுவினால் கழுவாமே வடன்னு ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் கழுவாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரியெல்லாம் யாராவது ஐயர் ஃபேமிலி உங்களோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க வரப்போ மூக்கு அடைச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. சரி நான் போகிறேன் அப்புறம் வரேன்னு. இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நமக்கு உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்லையா? நமக்கு ஓகே, அது சாப்பிடாதவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எல்லோரையும் நம்ம பார்க்கணும், சரியா? ஒன்றும் இல்லை, மில்க் வெசலையே பாருங்களேன், 2 நாள் கழுவாமல் விட்டிங்கன்னு வைங்க, அப்படியே புழு வரும், ஸ்மெல்லு மொக்கனாத்தனாரும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரைட்டிங் எழுதுறது பாருங்கள், மை நேம் ஈஸ், இது கரெக்டு, இடம் விட்டு எழுதணும். இது பாருங்கள், மை நேம் இஸ், இது நல்லா இருக்கா? இதுவும் இதே தான், ஆனால் இது டீக்ளட்டர் சொல்லுவோம், கசப்பு, சரியா? இதை இடம் விட்டு வைக்கிறது, அந்த மாதிரி இது கசகச. இந்த மாதிரி தான் கசகசன்னு பொருள் எல்லாம் வைக்காமல் இந்த மாதிரி தேவையானதை மட்டும் நம்ம வைக்கணும். எந்த மாதிரி? தேவையானது மட்டும். தேவையானது பாருங்கள், நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னா 2 பேருக்கு உண்டானது இப்போ 2 பேர் இருக்காங்க ஒரு வீட்டில், 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 டவரா, 2 டம்ளர், ஒரு வடை சட்டி, நான்வெஜ் வடை சட்டி, ஒரு வெஜ்ஜு வடை சட்டி, அதுக்கு உண்டான கரண்டி, அளவான 4 ஸ்பூனு,
இந்த மாதிரிலாம் நம்ம அளவுப்படுத்திட்டோம்னா மற்றது ஓரமாகவே வைக்கிட்டோம். ஐயோ அது வேணும் வேணும் வேணும், ஐயோ அதெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னெல்லாம் தோணும். அந்த மேல் பெறையில் ஓரமாக வைங்க, டெய்லி அதை கழுவி வைங்க. அது பாவம் இல்லையா, அது புழுதி வடிஞ்சுட்டு அப்படியே நம்ம வணக்கிறதெல்லாம் அதில் வந்து ஆயில் அப்படியே வழுன்னு அப்படியே இசுக்கு பிசுக்குன்னு இருக்கும். யாராவது வந்தால் டக்குன்னு கழுவி கொடுக்க கூட முடியாது. அதையும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இல்லாட்டியும் அது யூஸ் பண்ணாத பொருளாக வச்சுருக்கோம். ஆனாலுமே அதை எப்போ வேணால் திடீர்னு யூஸ் பண்ணணும். அதனால் அது தினந்தோறும் அதுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக யூஸ் பண்ணணும். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலில் வந்துட்டு 1500 பசங்க படிக்கிறாங்க. இப்படி எல்லோரும் விட்டால் கசனா வைப்பாங்க. ஸ்கூலில் இப்படியா இருப்பாங்க? இல்லை, அந்தந்த கிளாஸஸ்ஸு அந்த இதுக்குள்ளே 30 ஸ்டூடெண்ட்ஸு. வெளியில் பிடி டைமில் அவங்க வெளியில் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும். இந்த ஷெல்ஃபில் மேலே வச்சுக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருள். ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவாய்டு ரிப்பீட்டிங். இப்போ பொருள் வந்து டெய்லி நம்ம பால் காய்ச்சிற டைம், சாப்பாடு குக்கரில் வச்ச டைமில் டக்குன்னு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சிலப்போ நம்ம பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இருக்கும், சிறுபருப்பு இருக்கும். அது இல்லைன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வாங்கன்ட்டு பார்த்தா இங்கே அடியில் கிடக்கும். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு டக்குன்னு பார்க்கணும். ஒரு பேக்கெட்ஸாக வாங்கி அதை கிளிப்பு போட்டு வச்சுக்கலாம். ஒரு பெரிய டப்பாவில் கிளிப்பு போட்டு வச்சா டக்குன்னு 1 நிமிஷம் தான் ஆகும். நமக்கு ரசப்பொடியோட பேக்கெட்டோட ரசப்பொடி இருக்கா 100 கிராம் உள்ளதில், அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதை மடித்து ரப்பர் பேண்டோ இல்லைன்னா கிளிப்ஸோ போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் வச்சாவே நம்ம இந்த மாதிரி ஷெல்ஃபெல்லாம் கசகசன்னு வச்சு டப்பாவை வச்சு அதை தேய்ச்சி ரெட்டை வேலை பண்ணுறதை தடுக்கலாம். இது ரொம்பவே புத்திசாலித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. இது ஓகேவாக இருக்குது, அதனால் நான் மெயின்டைன் பண்ணுறது சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.